வணக்கம் நண்பர்களே. ஆன்மீகத்துடன் கூடிய நல்ல உள்ளங்களே, இந்நேரம் உங்களுக்கான உள்நோக்கு பயணத்திற்கான சிறந்த தருணம். இந்த கட்டுரையிலும் நமது மனதை புரிந்து கொள்ளும் முயற்சியில் ஒளியும் உண்மையும் நிறைந்த சொற்கள் உங்கள் உள்ளத்தை தொட்டு செல்லும். ஒவ்வொரு நாளும் சில நிமிடங்களை ஆன்மாவுக்காக செலவிடுங்கள். உண்மை அமைதி உள்ளத்தில் தன்னை வெளிப்படுத்தும். இந்நூலில் உள்ள கருத்துக்கள் உங்கள் வாழ்க்கை நோக்கை, சிந்தனைகளை, ஆன்மீக அறிவை விரிவாக்கும். வாருங்கள், இந்த நிமிடங்களை உங்களுக்காக, உங்களுடைய ஆன்மாவுக்காக செலவிடுவோம். இன்றைக்கு நாம பார்க்க போகும் தலைப்புகள். அறிவு. அறிவு என்பது மனிதனுடைய மிகப்பெரிய செல்வமாகும். ஆனால் அந்த அறிவு உண்மையிலேயே சரியானதா? நாம் அறிந்து கொள்கிறோம் என நினைப்பது உண்மைதானா? உண்மையான அறிவு என்ன? நாம் காணும் அறிவு என்பது நம்முடைய ஐம்புலங்கள் மூலம் கிடைக்கும் வெளிப்படையான உணர்வுகளே. ஆனால் உண்மையான அறிவு என்பது அந்த எல்லைகளை தாண்டி உள்ள உணர்வு. அது உணர்வுகளில் மட்டும் அடங்கியதல்ல, அது உள்ளுணர்வாகும். அறிவுக்கு 2 நிலைகள் உள்ளன. 1 புற அறிவு, நாம் வாசிப்பது, கேட்பது, காண்பது. 2 உள்ளறிவு, நாம் உணர்வது, நம்முள் தோன்றும் ஞான ஒளி. புற அறிவு எளிதில் பெறலாம், ஆனால் உள்ளறிவு தியானத்திலும் சிந்தனையிலும் வளர்கிறது. நமது புலன்கள் நமக்கு தகவலை தரும், ஆனால் அந்த தகவல் உண்மையா? உதாரணமாக, நாமெல்லாம் ஒரு பொருளை வேறு வேறு முறையில் அனுபவிக்கிறோம். அதே உணர்வை ஒருவர் இன்பமாகவும் மற்றவர் துன்பமாகவும் உணரலாம். அதனால் அறிவு என்பது புலன்களின் விளைவல்ல, அது உள்ளத்தின் உணர்வாக இருக்க வேண்டும். அறிவு புற உலகத்தை பற்றி சொல்கிறது, அகபுத்தி நம்மை பற்றி பேசுகிறது. அறிவுள்ளவனாக இருப்பதற்கே பலர் பெருமை கொள்கிறார்கள். ஆனால் புத்தி உள்ளவனாக இருப்பதுதான் ஆன்மீக சாதனை. அறிவு நமக்கு சக்தியை கொடுக்கலாம், ஆனால் புத்தி நமக்கு தன்னலம் இல்லாத செயலையும் உண்மையை புரிந்து கொள்ளும் ஆற்றலையும் தரும். சிந்திக்க வேண்டிய கேள்வி: நாம் அறிவதெல்லாம் உண்மையா? அல்லது ஒரு கருத்து, ஒரு நிலைப்பாடு மட்டுமா? இன்றைய உலகத்தில் அறிவு என்பது தகவல்களாக மாறிவிட்டது. ஆனால் உண்மையான அறிவு என்பது அமைதியான உள்ளத்துடன் இணையும் உணர்வு. அறிவின் எல்லைகளையும் தாண்டி போவதே ஆன்மீக உள்விழிப்பாகும். நாம் அறிந்தோம் என்று நினைக்கும் தருணத்தில்தான் உண்மையை தவறவிடுகிறோம். ஆதலால் தினமும் நம்மை நாமே வினாவுவோம்: நான் உண்மையிலேயே அறிவாளியா, அல்லது எனக்கு தகவல்கள் மட்டுமா? உண்மை அறிவு என்பது நம்முள் ஒளிரும் ஒரு அக ஒளி. அந்த ஒளியை தேடுவதுதான் ஆன்மீக பயணம். அந்த ஒளியால் மட்டுமே நாம் உண்மையான நம்மை காண முடியும். இன்று நாம் ஆரம்பித்த இந்த பயணம் அறிவின் புறமுகத்திலிருந்து உள்முகத்துக்கு செல்லும் அழைப்பு. தினமும் சில நிமிடங்கள் இந்த கேள்வியுடன் இருந்து பாருங்கள்: நான் யார்? நான் உண்மையில் அறிவாளியா, அல்லது தகவல் மட்டும் கொண்ட ஒருவரா? நாம் அறிவதெல்லாம் உண்மையா, இல்லையா? அது ஒரு கருத்தா? இன்றைய உலகத்தில் அறிவு தகவலாக மாறிவிட்டது. ஆனால் உண்மை, அது அமைதியான உள்ளத்தில் மட்டுமே பிறக்கிறது. உண்மை சொல்ல எளிது, உணர கடினம். உண்மை என்பது எல்லோருக்கும் ஒரே மாதிரியா? ஒருவருக்கு பிடித்தது மற்றவருக்கு பிழைப்பாடாக இருக்கலாம். அப்படியெனில் உண்மை என்பது எங்கே உள்ளது? உண்மை என்பது புறத்தில் அல்ல, அது நம் உள்ளத்தில்தான் வாழ்கிறது. உண்மையை உணர்வதற்கு உணர்வு தேவை. ஆனால் உணர்வுகள் எப்போதும் உண்மையை காட்டுமா? ஒரு உணர்வு உண்மையாக தோன்றலாம், ஆனால் அது மறுமுனையில் மாயையாகவும் இருக்கலாம். உண்மை என்பது இருளை விரட்டும் ஒளி. உண்மை என்பது ஒருவரின் சொற்களில் இல்லை, அவர்கள் நடத்தை, அமைதி, ஒளியில் தெரியும். நம் உண்மை யார்? நம்மை அறியாமலே நாமே சொல்லும் சத்தியங்கள், வெறும் மனப்போக்குகள்தான். உண்மையை அறிந்த மனிதன் யாரும் மற்றவர்களை குறை சொல்ல மாட்டார். ஏனெனில் அவர் தெரிந்து கொள்கிறார், உண்மை என்பது மனப்பிறப்பின் ஒளி. உண்மையை உடையவன் அமைதியையும் ஆழ்மன சுதந்திரத்தையும் அடைவான். ஏனெனில் அவரால் யாரையும் ஏமாற்ற தேவையில்லை. அவர் முகத்தில் தெரியும், இவன் உண்மையுடன் இருக்கிறான் என. உண்மையின் குரல் மென்மையாக இருக்கும், ஆனால் அதன் தாக்கம் ஒரு சின்ன ஒளிக்கதிர் போல இருளை கிழிக்கும். உண்மையை கண்டுபிடிப்பது மிகப்பெரிய சாதனை, ஆனால் உண்மையை வாழ்வது அதைவிட பெரிய ஆனந்தம். நாளைய பயணத்தில் நாம் பார்க்க போவது மெய் என்பது என்ன, இருப்பதற்கு உண்மை என்ன. இப்பொழுது உங்கள் உள்ளத்தில் இந்த கேள்விகளை விதையாக வைப்போம். அவை நாளை இலைகளாக துளிர்க்கட்டும். உண்மையை உணர்ந்தவனுக்கே அன்பு மலரும். ஏனெனில் உண்மை இல்லாத இடத்தில் அன்பு ஒரு நாடகம்.
ஆனால் உண்மையோடு பிறக்கும் அன்பு அந்தரங்க ஒளி. இன்று நாம் அந்த ஒளியை தொட முயல்கிறோம். அன்பு என்ற பேரொளி. அன்பு என்பது என்ன? அன்பு என்பது ஒருவருக்கொருவர் கொடுக்கும் கண்ணீர் அல்ல. அது ஒருவரை உணர்ந்த பின் அவராகவே உருகும் நிலை. நாம் சிந்திப்பது போல அன்பு கற்றுக்கொள்ளக்கூடியது அல்ல. அது உள்ளத்தில் மலர்கிற உணர்வு. அன்பு என்பது செயல் அல்ல, அது ஒரு நிலை. அன்பு என்பது கொடுக்காமல் கூட பிறரை காக்கும் சக்தி. அறிவும் உண்மையும் சொல்வதில்லை, ஆனால் அன்பு பேசாமல் புரியச் செய்கிறது. அன்பு என்பது அளவுக்கு உட்பட்டது அல்ல, அது அளவிலா ஒன்றாகவே இருக்க வேண்டும். அந்த அளவிலா அன்பு தான் விரும்பும் அனைத்தையும் தன் உள்ளத்தில் சேர்த்து கொள்கிறது. பொதுவாக நாம் காணும் அன்பு எதிர்பார்ப்புகளால் கட்டுப்பட்டது. ஆனால் ஆன்மீக அன்பு எதிர்பார்ப்புகளை அழிக்கும். ஒருவர் ஒருவரை விரும்புகிறார்கள், ஏதோ ஒரு காரணத்துக்காக. ஆன்மீக அன்பு காரணமில்லாமல் வாழும் உறவாகும். அன்பு என்பது தேவையாக பார்க்கப்படுவது இல்லை, அது தேவையில்லாமலேயே பரிபூர்ணமாகும். ஆன்மா எங்கு இருக்கிறதோ அங்கே அன்பும் இருக்கும். ஆதலால் ஒருவரின் ஆன்மா விழித்திருக்கிறதா என அறிய விரும்பினால் அவரது அன்பை நோக்குங்கள். அவர் அன்புடன் இருப்பாரா? இல்லையெனில் அவரது ஆன்மா இன்னும் தூங்கிக் கொண்டிருக்கிறது. அன்பு என்பது ஒரே ஒரு மனிதனை நேசிப்பதற்கான சக்தி அல்ல, அது எல்லா உயிர்களையும் தாங்கிக் கொள்வதற்கான பரந்த மனது. அன்பு என்பது யாராவது நம்மை விரும்பினால்தான் உண்டாகும் ஒன்று அல்ல, அது நம்முள் இருப்பது. நம்முள் இருக்கும் அந்த அன்பு நாளொன்றும் மற்றவர்களை நம்முடைய தெளிவாக தெரிவிக்கத் தொடங்கும். அந்த நிமிடமேதான் ஆன்மாவின் உண்மை விழிப்பு. உண்மையை கண்டுபிடிப்பது மிகப்பெரிய சாதனை. ஆனால் உண்மையை வாழ்வது அதைவிட பெரிய ஆனந்தம். நாளைய பயணத்தில் நாம் பார்க்கப் போவது மெய் என்பது என்ன, இருப்பதற்கு உண்மை என்ன. இப்பொழுது உங்கள் உள்ளத்தில் இந்த கேள்விகளை விதையாக வைப்போம். அவை நாளை இலைகளாக துளிர்க்கட்டும். அன்பின் உச்சநிலை இறையுணர்வு. உண்மை கொண்ட உள்ளத்தில் அன்பு மலர்கிறது. அந்த அன்பு எல்லா உயிர்களிலும் ஒரே ஒளியை காணும் தருணத்தில் இறைப்பார்வை பிறக்கிறது. இன்று நாம் இறையை உணர முயல்கிறோம், புத்திசாலித்தனத்தில் அல்ல, ஆன்மாவின் மௌனத்தில். இறை என்பது ஒரு உருவமா, இல்லை ஒரு சக்தியா? நாம் இறையை பலபடி கற்பனை செய்கிறோம், சிலை, படை, ஆசை, கோபம் என. ஆனால் இறை என்பது மனித உருவில் அடைக்கலம் கொண்ட சக்தியல்ல, அது எல்லாவற்றிலும் நிறைந்த ஒரு இருப்பு. இறை பார்வை என்பது பார்க்கும் விஷயத்தை மாற்றுவதல்ல, பார்க்கும் விதத்தை மாற்றுவதும் உள்ளத்தில் உணர்வதும் தான். நீங்கள் மலரை பார்த்தீர்கள், அது பூவாக இருந்தது. ஆனால் இறையை உணர்ந்தவனுக்கு அந்த பூவிலும் பரிபூரண வாழ்வின் அசைவுகள் தெரியும். ஒரு சிறு வண்டு கூட இறை உணர்வில் வாழக்கூடியது. ஆனால் ஒரு புத்திசாலி மனிதன் இறையை மறந்து வாழ்கிறான். அறிவு இறையை பகுத்து ஆராய முயலும், ஆனால் உணர்வு இறையை அனுபவிக்க விரும்பும். இறையை பற்றி பேசும் மொழி இறையை அடையாது. இறையை உணரும் மௌனம்தான் அதை நமக்கு காட்டும். அதற்காகவே பெரிய ஞானிகள் எல்லாம் மௌனம் இறையின் மொழி என்றார்கள். நீங்கள் இறையை வெளியே தேட வேண்டியதில்லை, அவர் உங்களுக்குள் இருக்கிறார். உங்கள் அமைதி அவருடைய சுவாசம், உங்கள் அன்பு அவருடைய கதிர், உங்கள் விழிப்பு அவருடைய வெளிச்சம். இறையை நாம் புத்தகம் மூலம் அறிய முடியாது, ஆனால் உள்ளம் அமைந்தால் அவர் பேசாமல் பேசுவார், காணாமல் காண்பிப்பார். இறை என்பது சத்தியத்தின் நிறம், அன்பின் மொழி, அமைதியின் சப்தம், இறையுணர்வு. அதுவே நம்மை நாமாக உணர வைக்கும் பரிசு. இன்று நாம் அறிவிலிருந்து உண்மைக்கு, உண்மையிலிருந்து அன்புக்கு, அன்பிலிருந்து இறையுணர்வுக்கு வந்திருக்கிறோம். நாளைய பயணத்தில் நாம் பார்க்கப் போகிறோம், மனதின் தூரம் எவ்வளவு, ஆன்மாவின் நெருக்கம் எவ்வளவு. நீங்கள் எங்கே இருந்தாலும் அந்த இறையின் குரல் உங்கள் உள்ளத்தில் ஒலிக்கட்டும். இறையை உணர்ந்தவன் சுத்தமான மனதுடன் வாழ்கிறான். ஏனெனில் இறைப்பார்வைக்கு இடையிலான எல்லாவற்றையும் தீர்க்கும் ஒன்று மனம். ஆனால் அந்த மனம்தான் நமக்கு நண்பனாகவும் எதிரியாகவும் மாறக்கூடியது. இன்று நாம் அந்த மனப்பாங்குகளை பற்றியே பார்க்கப் போகிறோம். மனம் என்பது நினைவுகளால் ஆனது. கடந்தவற்றையும் வரவிருப்பதையும் வைத்து இப்போது வாழும் ஒன்று. ஆனால் இப்போது இருக்கும் நம் ஆன்மா சுத்தம், அமைதி. மனம் எப்போதும் குழப்பம், ஆன்மா எப்போதும் அமைதி. மனம் நிமிடத்திற்கு 60,000 யோசனைகள். ஆனாலும் ஒரு உண்மை தெரியுமா?
அந்த யோசனைகளில் 90% பழைய நினைவுகள் அல்லது பயங்கள். இப்படி ஓடும் மனத்தில் அமைதி இருப்பதா? இல்லை. ஆனால் அமைதியாக்குவது எப்படி? மனதை கட்டுப்படுத்த முடியாது. ஆனால் அதை மெதுவாக அடக்கும் பயிற்சி தியானம். தியானம் என்பது மனத்தை நிறுத்துவது அல்ல. அது மனத்தை கவனமாக பார்த்து அதை விட்டுவிடும் பயிற்சி. நாம் சிந்திக்கிறோம், ஆனால் சிந்திக்கப்படுகிறோம் என்பதே உண்மை. யார் அந்த சிந்தனையின் சாட்சியாக இருக்கிறாரோ அவர்தான் நீங்கள். மனம் பேசும், ஆன்மா அமைதியாக இருக்கும். மனம் திட்டமிடும், ஆன்மா பிரகாசிக்கும். இவ்விரண்டும் நம்முள் இருக்கிறது. ஆனால் நாம் எதை கேட்கிறோம் என்பதே நம்மை அமைதிக்கு நெருக்க வைக்கும். தினமும் சிறிது நேரம் உங்கள் சிந்தனைகளை கவனியுங்கள். எழும் ஒவ்வொரு எண்ணத்தையும் மெல்ல பாருங்கள். அதை மாற்ற வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் உணருங்கள், அந்த எண்ணம் உங்கள் அல்ல, அது ஒரு பாயும் மேகம். மனத்தில் அமைதி வந்தாலே ஆன்மா அதன் ஒளியை வெளிக்காட்டும். இன்று நாம் மனத்தை பற்றி புரிந்து கொண்டோம். அது இயல்பாக ஓடும் பறவை. அதை அடைத்து வைக்க வேண்டியதில்லை. ஆனால் அதன் பரப்பை சுமூகமாக மாற்றலாம். நாளைய பயணத்தில் நாம் பார்க்கப் போவது சிந்தனை எப்படி செயலாக மாறுகிறது. மனதின் மேல் ஒளி வீசியால் நாம் அந்த ஒளியாய் மாறலாம். மனம் எப்போதும் சிந்தனைகளால் நிரம்பியுள்ளது. அந்த சிந்தனைகளே நமக்கு பயம், ஆசை, சோகம், சந்தோஷம் எல்லாவற்றையும் தருகின்றன. ஆனால் சிந்தனை என்பது நம் முழு வாழ்வையும் நிர்ணயிக்கக்கூடிய ஒரு விசிறி போல. அதை நாமே புரிந்து கொள்ளாவிட்டால் அது நம்மை சுற்றி போடும். ஒரு சிந்தனை தோன்றுகிறது, அந்த சிந்தனை உணர்வாக மாறுகிறது, அந்த உணர்வு செயலாக மாறுகிறது, அந்த செயல் பழக்கமாகிறது, அந்த பழக்கம் வாழ்க்கையாகிறது. எனவே ஒரு சின்ன சிந்தனை நம் முழு வாழ்க்கையின் விதையாக இருக்கிறது. நாம் சிந்திக்கிறோமா? சிந்திக்கப்படுகிறோமா? நாம் நினைப்பது எல்லாம் நம்முடையதா? அல்லது அது பழைய அனுபவங்களின் மீளச் சுழற்சியா? ஒரு சிந்தனை தோன்றும்போது நாம் அதை கணிக்காமல் ஏற்கிறோம். அது நம் உணர்வுகளையும் செயல்களையும் இயக்குகிறது. ஆனால் ஒரு வினாடி நிலை கொண்டு அதை தள்ளி பார்க்க முடியுமா? இந்த சிந்தனையை கவனிக்க கற்றுக்கொள். தினமும் 10 நிமிடங்கள் உங்கள் சிந்தனைகளை மட்டும் கவனியுங்கள். யாரை பற்றி தோன்றுகிறது? என்ன காரணத்தால் அது வந்தது? உண்மையில் அந்த சிந்தனை தேவையா? இது ஒரு மாறாத பயிற்சி. ஆனால் இதுவே சுதந்திரத்தின் ஆரம்பம். அறிவு பிளஸ் சிந்தனை பிளஸ் தியானம். அறிவு உண்மையை காட்டும், மனம் அதை உணர்கிறது, சிந்தனை அதை நடைமுறைப்படுத்தும். ஆனால் சிந்தனைகளில் சீர்கேடு இருந்தால் அவை உண்மையையும் குழப்பமடைய வைக்கும். அதற்கான தீர்வு சிந்தனையை சுத்தமாக்கும் ஒளி. அந்த ஒளி தியானம், சிந்திப்பு, விழிப்புணர்வு மூலமாக வருகிறது. சிந்தனைகள் ஓடும் நதி நீர் அல்ல. நீர் பார்ப்பவன் சிந்தனைகள் ஓடும் நதி. ஆனால் நீங்கள் அந்த நதி அல்ல. நீங்கள் அந்த நதியை பார்ப்பவன். சிந்தனைகளுடன் அடையாளப்படுத்தும் வரை நீங்கள் சிக்கலில் இருக்கிறீர்கள். ஆனால் சிந்தனைகளை பார்ப்பது தொடங்கும் தருணத்தில் நீங்கள் சுதந்திரம் அடைந்து விட்டீர்கள். இன்று நாம் சிந்தனையின் மூலத்தையும் இயக்கத்தையும் பார்த்தோம். நாளைய பயணத்தில் நாம் காணப்போகிறோம் எவ்வாறு அந்த சிந்தனைகள் செயல்களாக மாறுகின்றன. உங்கள் சிந்தனைகளில் ஒளி பாயட்டும். உங்கள் உள்ளத்தில் அமைதி நிலவட்டும். சிந்தனைகள் நம்முள் தோன்றுகின்றன. ஆனால் அந்த சிந்தனைகள் செயல்களில் வெளிப்படும்போது அவை நம்மை நிர்ணயிக்கின்றன. இப்போது நாம் செயலை பற்றி பேசப்போகிறோம். ஒரு சிந்தனை எவ்வாறு செயலில் மாறுகிறது? அது நம்மை எப்படி உருவாக்குகிறது? ஒரு சிந்தனை தக்க நேரத்தில், தக்க சூழ்நிலையில் செயலாகிறது. அதே செயல் பலமுறை நடந்தால் அது ஒரு பழக்கம். அந்த பழக்கம் நம்மை குணமாக மாற்றுகிறது. அந்த குணம் நம்முடைய வாழ்க்கையை தீர்மானிக்கிறது. நம் செயல்களின் பின்னணி நாம் செய்யும் ஒவ்வொரு செயலும் எதையாவது உணர்த்துகிறது. ஒரே செயல் ஒருவர் செய்தால் தவறு, மற்றவர் செய்தால் உண்மை. ஏன்? காரணம் அந்த செயல் தோன்றிய உள்ளத்தின் தூய்மை. செயல் கைவினை அல்ல. செயல் மனநிலை. நல்ல செயல்கள், சிந்தனையின் நிழல். நல்ல சிந்தனைகள் இருந்தால் அவை சாமர்த்தியமாக வெளிப்படும். நல்ல செயல் என்பது பயன் தர வேண்டும் என்பதல்ல. அது உண்மையுடனும் அன்புடனும் கவர்ச்சியில்லாமல் இருக்க வேண்டும். ஒரு சிறு உதவியும், ஒரு சிரிப்பும், ஒரு அமைதியான பதிலும் எல்லாம் நல்ல செயல்களே. செயல்களுக்கு உருப்படி தன்னாட்சி நாம் செயல்களை கையாள்கிறோமா?
அல்லது சிந்தனைகளால் இயக்கப்படுகிறோமா? சுய அறிவும் தன்னாட்சி இருந்தால் செயல் ஆன்மீக சாதனையாக மாறும். இல்லையெனில் அது மறுவிதமான பழக்கமாகி நம்மை திசை மாறச் செய்யும். தன்னலமற்ற செயல். ஒரு சித்தி தன்னலமற்ற செயல் என்பது ஒரு உணவு பண்டி போல. அது நம் கருவிகளை அல்ல, உள்ளத்தை உண்ணச் செய்கிறது. யார் பார்க்கிறார்கள், என்ன பாராட்டு கிடைக்கும், என்ன பதிலாக வரும் என்பதை கவலைப்படாமல் செய்யப்படும் செயல்தான் ஆன்மீக சேவை. செயலில் ஆன்மா பிரதிபலிக்கட்டும் செயல் என்பது வெறும் புற இயக்கம் அல்ல, அது உள்ளத்தின் பிரதிபலிப்பு. நீங்கள் இன்று செய்யும் ஒரு செயல் யாரோ ஒருவரின் வாழ்க்கையை ஒளிமயமாக்கலாம். நாளைய பயணத்தில் நாம் பார்க்கப் போவது பயணம், ஜெர்னி பற்றி. இந்த செயல் எனும் நிலத்தில் நீங்கள் விதைக்கும் ஒவ்வொரு பயிரும் பிரபஞ்சத்தையே பூக்கச் செய்யட்டும். நாம் செயல் பற்றி அறிவோம், ஆனால் அந்த செயல்களின் எல்லாம் ஒரு பயணத்தின் ஒரு பகுதிதான். இப்போது நாம் அந்த பயணத்தை பற்றி கேட்கப் போகிறோம். இந்த வாழ்க்கையின் உண்மையான பயணம். வாழ்க்கை ஒரு பயணம்தான். வாழ்க்கை என்பது ஒரு முடிவில்லா பாதை. அதன் சுவடு நம் எண்ணங்களில், செயலில், அனுபவத்தில் காணப்படும். நாம் பிறக்கிறோம், வளர்கிறோம், பழகுகிறோம், பிரிகிறோம். இந்த சகலமும் ஒரு பயணத்தின் படிகள்தான். யாரோடு இந்த பயணம்? பலருடன் பயணிக்கிறோம், ஆனால் உண்மையில் நம்மோடு எப்போதும் இருக்கிறவர் நாம்தான். இப்போதும் இந்த கேள்வி, நான் யார்? இந்த பயணத்தில் நான் எங்கே செல்கிறேன்? பயணத்தின் நோக்கம் தெரியாமல் போனால் நாம் செல்கின்ற பாதை வெறும் சுழற்சி. ஆன்மீக பயணம் வெளியில் அல்ல, உள்ளே. ஆன்மீக பயணம் என்பது வெளி உலகில் ஒரு இடத்துக்கு செல்லும் பயணம் அல்ல, அது நம்முள்ளிருந்து நம்முள் வரும் பயணம். உண்மையான பயணம் என்பது நான் யார் என்ற கேள்விக்கு ஒரு உணர்வு பதில் கிடைக்கும் வரை. தடை என்பது வழி அல்ல. வழிகாட்டி வாழ்க்கையில் ஏற்படும் தடை ஒரு முடிவல்ல, அது ஒரு திருப்புமுனை. நம்மை உணர்த்தும் பாயும் காற்று. பயணத்தின் போது ஏற்படும் துக்கம், தோல்வி, ஏமாற்றம் அனைத்தும் நம்மை ஒரு வலிமையான உள்ளத்துக்கே கொண்டு செல்கின்றன. பயணம் தோற்றமாக இல்லை, வளர்ச்சியாக. நாம் ஒரு இடத்திற்குச் செல்கிறோம் என்பதற்காகவே பயணம் அல்ல. நாம் யார் என்பதை உணர்ந்து மாற்றிக்கொள்வதற்கே பயணம். அதனால் பயணத்தின் நோக்கம் வெளிச்சம் பெறுவது. நன்றி நண்பர்களே. இன்றைய அனுபவம் உங்கள் உள்ளத்துக்கு ஒளியை பரப்பி இருக்கட்டும். இன்று நாம் கேட்ட வினாக்கள் பதில் தேவைப்படவில்லை, ஆனால் அந்த கேள்விகள் உங்கள் உள்ளத்தில் பதியட்டும். உங்கள் சுவாசம், உங்கள் அமைதி அனைத்தும் ஒன்றாக ஒலிக்கும் ஒரு நிமிடம், அதுவே அறிவின் ஆரம்பம். இந்த நேரம் உங்களுக்கு இல்லை, நீங்கள் இந்த நேரத்திற்குத்தான். உங்கள் ஆன்மாவை சற்று தொட்டு பாருங்கள். அங்கே அமைதி இருக்கிறது, அங்கே அறிவு ஒளி பாய்கிறது, அங்கேதான் நீங்களும் உங்கள் இறைவனும் சந்திக்கிறீர்கள். நாளைய அத்தியாயத்தில் நாம் சந்திப்போம். அமைதி உங்கள் உள்ளத்தில் என்றும் நிலைத்திருக்கட்டும். நன்றி, வணக்கம். ஓம் சாந்தி, சாந்தி, சாந்தி.